செழிப்பான விளையணுமானா நம்ம விதைக்கப்படணும். ஆண்டவரே சொல்றால, கோதுமை மடியானது நிலத்தில் விழுந்து செத்தாதான் பலனை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியத்தை தியாகத்தோடு அர்ப்பணித்து விதைக்கப்படும் போது மிகுந்த பலனை தருவோம். அப்போ அதுக்கு தியாகம் பண்ணணும், அர்ப்பணித்து கொள்ளணும். ஒரு விதை தன்னை அழித்து கொள்ளும் போது மிகுந்த பலனை தருகிறது. அதே மாதிரிதான் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருக்கு என்று மிகுந்த பலனை கொடுப்போம். நம் மூலமா நிறைய ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவர் சொல்ல, உங்கள் பட்சத்திலிருந்து கண்ணோக்கமாய் இருப்பேன், கண்ணோக்குவேன்னு சொல்றார். அப்போ பண்படுத்தப்படுவது. வயல் நிலங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அறுவடை செய்துட்டா உடனே மறுபடியும் நெல்லை விதைக்க மாட்டாங்க. அந்த நிலத்தை பண்படுத்துவாங்க. முதல்ல உழுவாங்க. அந்த உழுது அதுவும் மாடு தான் பயன்படுத்தப்படும். கலப்பை வச்சு உழுவாங்க. அதில் சில சமயம் 4 ஏர்கள் வரிசையாக உழும். வரிசையாக அது மாதிரி பின்னால் பெரிய நிலமாக இருந்தால் அப்படி உழுவாங்க, சீக்கிரத்தில் உழுவதற்கு. உழுத பிறகு மரம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதான் பண்படுத்துவது. உழுத பிறகு கீழ் மண்ணை மேல் மண்ணை கீழாயிருமா, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற தண்ணி பாய்ச்சின பிறகு மரம் அடிப்பதுன்னு அதை சமப்படுத்துவாங்க. அதான் பண்படுத்துவது. அதன் பிறகுதான் நாற்று நடுவாங்க. அப்போதான் அது பலன் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பலம் கொடுக்கும்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உழுது அவர் பண்படுத்தி சரிப்படுத்தி, சில